வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கம்ப்யூட்டர் கிளாசிக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, இந்த மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். என்ன மொபைல்னா, இன்ஃபினிக்ஸ் ஹாட் சீரிஸ்ல ஹாட் 10 அப்படின்னு ஒரு மொபைல் விட்டுருக்காங்க. அதுவும் 10,000 ரூபாய் பட்ஜெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் டிஃபால்ட் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது வாங்கலாமா வேணாமாங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நம்ம ஃப்ரீயாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் கற்றுக் கொடுத்துருவோம் தமிழில். மறக்காமல் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்போ இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். எந்த பக்கம் கொடுத்து ஓகே, இதை கட் பண்ணியாச்சு. தென் இதை ஓப்பன் பண்ணலாம். பில்லை பிரிக்கிற மாதிரியே கொடுத்து வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது, ஓப்பன் பண்ணால் பில்லை கட் பண்ணி தான் ஆகணும். கட் பண்ணியாச்சு. தென் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே முன்னாடியே டேக்ஸ் அண்ட் வாய்ஸ் பில் கொடுத்துருக்காங்க. அண்டு டைரெக்டாக மொபைல் கொடுத்துட்டாங்க. இப்படியா தலைகீழ இருக்குது. டைரெக்டாக மொபைல் கொடுத்துட்டாங்க. வாங்க இப்போ மொபைலை ஓப்பன் பண்ணி இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டே நம்ம சொல்ல மறந்துட்டோம், இந்த ஃபோன் 6GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்டு ஹீலியோடெக்கோட G70 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. கேம்ஸுக்கெலாம் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். தென் இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். பின்னாடி பாக்ஸ் பின்னாடி இதோட சில ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பேட்ரி அண்டு கேமரா, அப்புறம் என்னென்ன செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் இருக்குது எல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஸ்ட்ரெயிட்டாக மொபைல் கொடுத்துட்டாங்க. இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 இது எங்களோட லேபிள் முன்னாடி விட்டுருக்காங்க. பிக்சர்லாம் தென் பாருங்கள், ஓப்பன் பண்ணோடனே மொபைல் கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் மொபைல் பார்க்கறதுக்கு ப்ரீமியம் லுக்காக தான் இருக்குது. தென் இதை ஆன் பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். தென் உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். 10 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மொபைல் வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த அடாப்டர் உங்களுக்கு வேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 18 வாட்ஸ் வாங்கி போட்டுக்கலாம், நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணோம். தென் யூஎஸ்பி கேபிளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. அண்டு வாரண்டி கார்டு, அப்புறம் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல். தென் சிம் எஜெக்டிங் டூல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஃபோனோட பவுச்சு ஒரு நல்லதாகவே கொடுத்துருக்காங்க. தென் உள்ளார டெம்பர் கிளாஸ். இந்த இன்ஃபினிக்ஸில் ஏன் தான் டெம்பர் கிளாஸ் ஒட்டி தர மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஒட்டுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது போல். மித்த கம்பெனி ரியல்மி, ரெட்மி அண்டு டெக்னோவில் கூட ஒட்டி தராங்க. ஆனால் ஏன் இந்த இன்ஃபினிக்ஸில் மட்டும் ஒட்டி தர மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஒட்டி தர கஷ்டமாக இருக்கும் போல். எப்போ தான் இதெல்லாம் ஃபோனோடு பேஸ்ட் பண்ணி தருவாங்களோ. தென் மொபைல் ஸ்டார்ட் பண்ணி கேட்குது. ஸ்டார்ட் பண்ணிடலாம். செலக்ட் யுவர் கண்ட்ரி. தென் இந்தியா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கனெக்ட் சிம் வித் நெட்ஒர்க் ஸ்கிப் கொடுத்துருங்க. தென் கனெக்ட் வைஃபை இதுவும் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஐ ஹாவ் ரீட் அக்செப்ட் பாலிசியை நெக்ஸ்ட் கொடுத்துட்டு மோர் கொடுத்துக்கோங்க. அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. தென் செக்யூரிட்டிலாம் கேட்குது. இதை ஸ்கிப் எனிவே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. பவர் ஆஃப் ஆகிறதுக்கு 18 செகண்ட்ஸ். அண்டு இந்த பேட்ரி வந்து இன்பில் பேட்ரி, நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாத பேட்ரி, இன்பில் பேட்ரி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க. தென் நம்ம இந்த பவுச் கேஸை போட்டு இதுக்கு எவ்வளோ சூட்டபுளாக இருக்குன்னு பார்க்கலாம். பவுச்சு ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. தென் இந்த ஃபோனோட ஃபியூச்சர்ஸ் அண்டு ஃபோட்டோ குவாலிட்டி இதெல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஃபோனை ரூம்குள்ளே லைட் ஃப்ளாஷ் அடிச்சதுனால ஃபோன் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிருக்காது. இப்போ பாருங்கள்,
நம்ம வெளியே இதில் வச்சு காட்டலாம். ஃபோன் பாருங்கள் ஒரு ராயல் லுக் தருது. அண்ட் இந்த கேமராவோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு ஹை பட்ஜெட் மொபைல் வச்சுருக்க மாதிரி தெரியுது. அப்படி நீங்கள் வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தங்க இந்த ஃபோன் எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் 15,000 வரைக்கும் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. அண்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இதில் பாருங்கள் இந்த வேவ்ஸ் தான் இதோட பெனிஃபிட்டு. ஃபோன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கேமரா கிளாரிட்டிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஹையாகவே கொடுத்துருக்காங்க. அண்டு இதோட ஃபோட்டோஸையும் நாங்கள் சைடில் ஷோ பண்ணுறேன் எப்படி எப்படி இருக்குன்னு. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மல் வீடியோ ஷார்ட் பை, அப்புறம் பியூட்டி மோடு, போகேஷ் மோடு, சூப்பர் நைட் மோடு, இந்த மாதிரி நிறைய மோட் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் A1 கேமரா வந்தீங்கன்னா பாருங்களேன், இதில் HDR கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபில்ட்ரு இங்கேயே பண்ணிக்கலாம், செட்டிங்ஸு, ஃப்ளாஷ் லைட் பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி லைட் அளவு அடிக்குது. ஏன்னா ஸ்குவாட் கேமரா 4 கேமரா கொடுத்துருக்காங்க, அதனால் அப்படி அடிக்கும். தென் அண்ட் இதில் என்ன ஃபால்ட்னா, கேமராவோட கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. மேக்ரோ லென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரியாக தான் எடுக்குது. அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான். இந்த கேமரா யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே சைடில் நான் ஷோ பண்ணுறேன். அண்ட் இதோட கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் 10,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்த ஒரு ஃபோனு கேமரா கிளாரிட்டி கம்மியாக இருக்குன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நம்ம ஒரு வெளிச்சத்தில் ஆஃப்டர்நூன் டைமில் எடுத்தோம்னா நல்லா கிளியராகவே இருக்குது. அண்ட் இதில் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. எந்த 10,000 ரூபா ஃபோன்லேயும் இது வரைக்கும் பஞ்சுவல் கேமரா கொடுத்ததில்ல. இதில் கொடுத்துருக்காங்க. இதோட பெனிஃபிட் எவ்வளோ தான். அண்ட் வாங்க இதுக்குள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் போய் பார்க்கலாம். தென் ஃபோனோட இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்குது. அண்ட் இதுலேயே உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டால் பண்ணுறது ஸ்வைப் பண்ணி உள்ளார இருந்து அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் டிஃபால்ட்டாக நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கிட்டு வேணாங்கிறத அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். தென் மேலே எழுத்தோம்னா ப்ளூடூத், வைஃபை செட்டிங் அண்ட் லொக்கேஷன் இதெல்லாம் ஆனில் இருக்கும். கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேம் விளாட்றோம் அப்படின்னா இந்த கேமிங் மோட் போட்டு விளாட்னோம்னா நமக்கு கொஞ்சம் ஃபோன் ஹேங் ஆகாமல் இருக்கும். அண்ட் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பிரைட்னஸ் நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வெயில்னாலும் நல்லா தாங்குது. அண்ட் ஐ கவர் மோட் கொடுத்துருக்காங்க. ஒன் ஹேண்ட் மோட் கொடுத்துருக்காங்க. ஒன் ஹேண்ட் மோட்லேயே மாற்றிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்ல ஃபீச்சர்ஸ் தான். அண்டு ஃபோனோட அபோட்டில் போய் பார்க்கலாம். இதோட ஃபோனோட OS வந்து XOS Android 10 பேஸ் பண்ணி ரன் பண்ணுது. அண்டு 6GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 16 மெகாபிக்சல் ரியர் கேமரா. அண்ட் ப்ராசஸர் வந்து ஹீலியோவோட G70 யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5200 mAh பேட்டரி. என்ன தான் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 2 நாளைக்கு குறையாமல் இந்த பேட்டரி தாங்கும். அண்டு ஃபோனோட இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க Android 10. அண்ட் தென் எலக்ட்ரிக் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்து பார்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் டிவைஸ் நேம் Infinix Hot10 Infinix Hot10 டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டிவைஸ் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் மாடலோட சீரியல் நம்பர், அப்புறம் மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன். தென் ஃபோன்லேயே இங்கேயே IMEI நம்பர் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு IMEI நம்பர் வேணுன்னா நீங்கள் இங்கேருந்தே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கால்கில் போய் *#06# போட்டோம்னா நம்மளோட IMEI நம்பர் வந்துடும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெயில் அனுப்பி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா மொபைல் மிஸ் ஆகிடுச்சுன்னா இது ரொம்ப யூஸ் ஆகும் நமக்கு. தென் செக்யூரிட்டி லாக்கில் செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் அன்லாக், ஸ்வைப்பு, பேட்டர்ன், பின்னு, பாஸ்வேர்டு, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல தான். தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஸ் அப்டேட் பாருங்கள். செட்டிங்ஸ்லேயே ஆப்ஸ் அப்டேட் பார்த்துக்கலாம். அப்புறம் சிஸ்டம் நேவிகேஷன். தென் மொபைலில் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பாருங்கள், சைடில் ஸ்வைப் பண்ணால் நம்ம டக்குன்னு ஆப்ஸ் வேணுங்கிறத எடுத்துக்கலாம். அதை எடிட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸ்க்ரீன் சேவர் இதெல்லாம் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் சைடில் சிம் எஜெக்டிங் டூல் வச்சு இதை கழட்டி வச்சு அண்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில்
டூ சிம் நேனோ சிம் 2 போட்டுக்கலாம் அண்ட் எஸ்டி கார்டு அட் சேம் டைம். இதுவும் கொஞ்சம் நல்ல ஃபியூச்சர் தான் பாருங்கள். நேனோ சிம் 2ம் அண்டு எஸ்டி கார்டு ஒன்றும் அட் சேம் டைம்லேயே போட்டுக்கலாம். சில ஃபோனில் 2 சிம் போட்டால் ஒரு எஸ்டி கார்டு போட முடியாது அண்டு ஒரு சிம் ஒரு எஸ்டி கார்டு மட்டும் தான் போட முடியும். அண்ட் இதில் வந்து 3மே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஃபியூச்சர்னு சொல்லலாம். தென் இதை பற்றி எல்லா ஃபீச்சர்ஸும் சொல்லியாச்சு. அண்ட் மொபைலும் பார்க்கறதுக்கு கிளாஸியாக இருக்குது. நம்ம கையில் ஹோல்ட் பண்ணுனா அவ்வளோ ராயல் லுக்காக தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து டிஃபால்ட்னு எதுவும் சொல்ல முடியாது. மொபைலில் டிஃபால்ட் என்ன சொல்லணும், என்ன ப்ரீவியஸில் பார்த்தோம்னா ஃபோட்டோஸ் மேக்ரோ லென்ஸ் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் ஈவினிங் டைமில் நல்லா எடுக்க மாட்டேங்குது, கொஞ்சம் பிளர்ராக தெரியுது. அது மட்டும் தான் மொபைலில் கேமரா மட்டும் தான் கொஞ்சம் டிஃபால்ட்டு. மித்தபடி எல்லாம் பேட்ரியிலேருந்து எல்லாம் நல்லாவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த மொபைலில் வாங்கலாமா வேணாமா நீங்கள் இப்போ ஒரு டெசிஷன் எடுத்துருப்பீங்க. தென் மொபைலில் கேம் விளாட முடியுமா? கன்ஃபார்ம் விளாட முடியும். கேமிங் மோடில் போட்டு ஹீலோ G70 கொடுத்துருக்கறதுனால கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான். அப்படி இருந்தாலும் நீங்கள் கேமிங் மோடில் போட்டு ஒன் hour 1.5 hour யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம். ஃபோன் அப்போ தான் லேக் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுனா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டு, நமக்கும் ஒரு வேலை தொடர்ந்து செய்கிறோம்னா ரெஸ்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபோனுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டு நீங்கள் விளாட்லாம். கண்டிப்பாக இந்த மொபைல் கேமிங்க்கு செட் ஆகும். அண்ட் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணாலும் நல்லா யூஸ் பண்ணலாம். 6.78 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் கையில் இருக்கிறதுக்கு நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குது. கையில் நமக்கு பெருசு மாதிரியே தெரியல, நார்மலாக தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஃப்ரீயாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் கற்றுக் கொடுத்துரும். மறக்காம போய் பிளேலிஸ்ட் இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோ போடலாமா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.